இந்த படத்தில் நான் பாடுறதுக்கு வந்து நீங்கள் சிலம்பு ஊரில் இருந்தார், சரி ஒரு ட்ராக் நான் பாடணும். நான் என்ன சொன்னேன், சிம்பு பாடுவீங்க, சிம்பு தான் சார் இதுக்கு ஆப்ட்டு, அவர் ஊரில் இருக்கார் சார்னு சொன்னீங்க. சிம்புக்கு பதில் நான் பாடணும்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். சிம்பு தான் பாடினா பெட்டராக நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் நீங்கள் வந்து சரி என்னை கூப்பிட்டு ஒரு டெக்னிக்கலாக சரி ட்ராக் நீங்கள் பாடுங்க அப்புறம் முடிவு பண்ணலான்ட்டு அங்கே ட்ராக் பாடுறது சரி ஓகே ட்ராக் தானே வரும். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு எங்கே ஒரு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோக்ராம், நான் சன் டிவியில் டாக் ஷோவில் அரட்டுறேன் எனக்கு பேசுகிறது தான் வாழ்க்கை. பேசி பேசி தொண்டை இவருக்கு ஒரு கரகர பிரியா மாதிரி கரகரன்னு அது வாய்ஸே வேறு சார். அது வந்து மனுஷன் சார் விட்டுருங்க சார். அதனால் வாய்ஸ் அன்னைக்கு வந்து இப்போ கூட ஒரு வாய்ஸ் வந்து ஒரு எனக்கு வந்து அவ்வளோ இதாக இல்லை. பட் ஆனால் நான் அன்றைக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்தேன். நீங்கள் என்னை பாட கூப்பிட்டு எனக்கு பார்த்து பயந்துட்டேன். சிம்பு சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவர் நைட் வரும்போது கிட்டத்தட்ட 11-11:30 காலையிலேருந்து மற்ற வேலைகள் நைட் வந்து அவங்க பாடுறாங்க. பாடும்போது அங்கே பக்கத்தில் தமன் உட்காந்துருக்கா, அப்படியே தமிழுக்கு சிலுக்குது. அதாவது ஒரு வார்த்தை பாடுங்கன்னா 10 வார்த்தையாக எகிருது வெளியில். ஆமாம். ஆனால் சார் அந்த பாட்டுக்கு உண்மையான இது நாங்கள் எல்லாமே கண்கலங்கிட்டோம். அதுவும் இன்னொன்று எம்மாடி ஆத்தாடி சாங் வந்து கம்போஸ் பண்ணிட்டு வீட்டில் கேட்குறேன். போய் நான் எப்படி கேட்குறது, ஏன்னா இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே போகிறேன். எனக்கு என்னன்னா அந்த என்ன மைதிலி சாங் வந்து மைதிலி இது மன்மதன் படத்தில் வந்து அந்த சாங் வச்சேன். அந்த சாங் பயங்கர ரெஸ்பான்ஸு நல்லா இருந்தது. வல்லவனில் வந்து எம்மாடி ஆத்தாடி சாங் வரும்போது நான் அப்படியே யோசித்தேன், இந்த பாட்டு சரி போன படத்தில் அவர் பாட்டு வச்சோம், சரி இந்த படத்தில் அவரே பாட வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இப்போ கேட்குறேன், ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் முடியாது, நான் எதுக்கு பாடணும், எதுக்கு என்னெல்லாம் பாட கூப்பிடுறேன், நீ தான் நல்லா பாடுவேன், நீனே பாடுன்ட்ட உடனே நான் என்ன இப்படி சொல்கிறாரு, எப்படி ஒரு பாட வைக்கிறது. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லி, தங்கச்சி கிட்ட சொல்லி, எல்லாருக்கிட்டையும் சொல்லி வரமாட்டேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் சரி ஓகே இவ்வளோ தூரம் அவன் கேட்குறான், சரி போவோன்னு சொல்லி வந்து பாடினது தான் அந்த எம்மாடி ஆத்தாடி.